ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான ஈஸியான காலிஃப்ளவரை வச்சுட்டு நல்ல ஒரு செஷ்வான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் இந்த காலிஃப்ளவரை நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா தண்ணி ஊற்றி 2 வாட்டி நல்லா அலசிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சுடுதண்ணியை நல்லா வெதுன்னு வச்சு இதில் ஊற்றிடலாம். இதில் பூச்சி ஏதாவது இருந்தாலும் செத்துரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டோன்னா இதில் உப்பு சத்தெல்லாம் இருந்ததுன்னா எல்லாம் போயிடும். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மசால் ரெடி பண்ணிப்போம். மசால் ரெடி பண்ணி நம்ம அந்த ஷெஸ்வான் கிரேவி பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்குவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்புத்தூள். இந்த மசால் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மைதா மாவு இருந்தால் மைதா மாவு போடுங்க. அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர்லேயே கொஞ்சம் தண்ணி ஒட்டியிருக்கோம். அதனால் இந்த இதையை வச்சு அப்படியே நம்ம மாவை மிக்ஸ் பண்ணலாம். பத்தலைனா மட்டும் மாவுக்கு தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். ரொம்ப பஜ்ஜி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். காலிஃப்ளவரை நல்ல எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா மசாலில் போட்டு நல்லா ஊற வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். மசாலெலாம் பிரிஞ்சும் வரல, நல்லாவும் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு எல்லா சில்லியுமே நம்ம பொரித்து எடுத்துடலாம். காலிஃப்ளவர் எல்லாமே நம்ம ஊற்றின எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துட்டோம். எண்ணெயும் இழுக்கலை, நல்லா மசாலும் பிரிஞ்சு வரல. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்து நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். முழுசாகவே போட்டுக்கலாம். இதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இதில் 2 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஷெஸ்வான் மசால் இருக்குது இல்லைங்களா, இது நமக்கு ரெடிமேட்லேயே விற்கிது. நான் அதை தான் வாங்கிட்டு போடுறேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூனில் போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலே பொரித்து வச்சுருக்க காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாமே ஒன்றா சேர்த்து பரட்டி விட்டாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்திருக்கேன்.
இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த காலிஃப்ளவர்லேயே இதை ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது 1 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி ரெடியாக இருக்குன்ட்டு. பாருங்கள், இப்போ மல்லி இலையை தூவி விட்டுடலாம். இது நல்லா சப்பாத்தி, பூரிக்கு, தோசைக்கெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்ல புலாவுக்கெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி ஒரு கிரேவியை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.